அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 28, 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். வக்ஃபு மசோதாவை திரும்ப பெற தீர்மானம். அதிமுக ஆதரவு பாஜக வெளிநடப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. மசோதாவை எதிர்ப்பது ஏன் பேரவையில் முதல்வர் விளக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என சட்டப்பேரவையில் வியாழக்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசின் தீர்மானத்துக்கு அதிமுக ஆதரவு அளித்த நிலையில் பாஜக எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. என்ன மசோதானா வக்ஃபு மசோதான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலையோர கொடிக்கம்பங்களை ஏப்ரல் 21 அகற்ற உத்தரவு தெரிவித்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் மற்றும் நெடுஞ்சாலைகளில் ஓரங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை வரும் ஏப்ரல் 21 அகற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ரமேஷ் என்பது தாக்கல் செய்த மனுவில் அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்னா ஏப்ரல் 21 பொது இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்சி கொடிகள் அந்த மாதிரி கொடிகளை அகற்றணும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பல்லுயிர் பாரம்பரிய தலம் காசம்பட்டி கோயில் காடுகள் அப்படின்னு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி வீர கோயில்னு கொடுத்துருக்காங்க. காடுகளை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக, அதாவது காசம்பட்டி கோயில் காடுகள் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. முதல்வர் மு க ஸ்டாலின் காசம்பட்டி கோயில் காடுகளை தமிழ்நாட்டின் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்க ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி திண்டுக்கல் வனப்பகுதியில் அழகர்மலை காப்புக்காடுக்கு அருகில் அமைந்துள்ள காசம்பட்டியை உயிரிய பன்முக சட்டம் 2022 கீழ் எதன் கீழ்னு பார்த்துக்கோங்க. உயிரிய பன்முக சட்டம் 2002 கீழ் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவித்து அரசிதழில் இதற்கான அறிவிப்பை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை வெளியிட்டதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளியை நிற்கும் உலகு. குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும் அப்படின்ற மாதிரி செங்கோன்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் தெரிவிச்சிருக்காரு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு கூடாது. தெலுங்கானா பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கானா சட்டப்பேரவையில் வியாழக்கிழமை தீர்மானம் நடைபெற்றது. நாட்டில் மக்களவைத் தொகுதிகள் மறுசீரமைப்பு நடவடிக்கையை மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடாது. இத்தகைய நடைமுறையால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் பின்தங்கியுள்ள வட மாநிலங்கள் பலனடையும், தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தெரிவித்திருந்த நிலையில் தெலுங்கானாவில் இதுக்கு பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குழந்தை இறப்பு விகிதம் குறைப்பு இந்தியாவுக்கு ஐநா பாராட்டுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தடுக்கக்கூடிய குழந்தை இறப்புகளை குறைப்பதில் இந்தியாவின் முயற்சிகள் முன்மாதிரியாக திகழ்வதாக ஐநா பாராட்டியுள்ளது. மேலும் சுகாதார அமைப்பு முறையில் முதலீடுகளை செய்து ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான இளம் உயிர்களை இந்தியா காப்பாற்றியுள்ளதாகவும் ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. குழந்தை இறப்பு குறித்த மதிப்பீட்டு அறிக்கை கடந்த செவ்வாய்க்கிழமை ஐநா வெளியிட்டது. அதில் கூறப்பட்டது என்னென்னா, தடுக்கக்கூடிய குழந்தை இறப்புகளை குறைப்பதில் இந்தியா, நேபாளம், செனகல், கானா மற்றும் புரூண்டி ஆகிய 5 நாடுகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அரசியல் ரீதியாக முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டால் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் தடுக்கக்கூடிய குழந்தை இறப்புகளை குறைக்க முடியும் என்பதற்கு மேற்கூறிய நாடுகளை சிறந்த உதாரணம்ன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் சீரியலில் சந்திப்போம். தேங்க்யூ.